நான் உங்கள் மணிபாய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீரபாண்டியன் கட்டபொம்மன். சரிங்களா? அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் ஒன்று பார்ப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மன்றவர் தமிழோட மன்னர். சரிங்களா? தமிழ் வீரன். ஓகேங்களா? அவர் என்ன செய்வார்னா திருச்செந்தூர் கோவிலில் பூஜை முடிஞ்சால் தான் சாப்பிடுவார். ஒவ்வொரு வேலையுமே மத்தியானம் பூஜை முடிஞ்சால் தான், காலை பூஜை முடிஞ்சால் தான் மத்தியானம் சாப்பிடுவார். ராத்திரி பூஜை முடிஞ்சால் தான் ராத்திரி சாப்பிடுவாராம். ஏன் அப்படின்னா அது அவர் பக்தி. அவர் திருச்செந்தூரோட பக்தன், திருச்செந்தூர் கோவிலோட பக்தன். அப்போ அவர் பாஞ்சாலங்குறிச்சி ஊரை சேர்ந்தவர். அப்போ நீங்கள் கேட்கலாம், திருச்செந்தூர் எங்கே இருக்குது, பாஞ்சாலங்குறிச்சி எங்கே இருக்குது, எப்படி அவர் இதை தெரிஞ்சிக்க முடியும் தினமும்? அந்த காலத்தில் ஃபோன்லாம் இல்லை. எப்படின்னா அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு பெரிய ஒரு மணியை கொடுக்குறாரு, அந்த கோயிலில் கட்டுறாரு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா திருச்செந்தூர்லேருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் ஒவ்வொரு இத்தனை தூரத்துக்கு ஒரு தடவை, இத்தனை தூரத்துக்கு ஒரு தடவை ஒரு முரசு மண்டபம், தெரியுங்களா? முரசு மண்டபம் கட்டுறது. அதில் ஒரு மணி தொங்க விட்டுருப்பாங்க. சரியா? இப்போ என்ன நடக்கும்னா முதல் பூஜை முடிஞ்ச பூஜை முடிஞ்ச காலை பூஜை சாயந்தர பூஜை ராத்திரியும் 2 பூஜை முடிஞ்ச கையோட என்ன செய்வாங்கன்னா பூஜை முடிஞ்ச கையோட அந்த கோவில் மணியை அட்டிப்பாங்க. பெரிய மணியை அட்டிப்பாங்க. இந்த பெரிய என்ன சொல்லுவாங்க, பெரிய மணி டங்குன்னு அட்டிப்பாங்க. அச்ச கையோட அந்த சத்தம் அப்படியே அந்த அடுத்த முரசு மண்டபத்துக்கு போகும். அந்த முரசு மண்டபத்தில் இருக்கிறவர் இன்னொரு மணி அட்டிப்பார். அந்த பெரிய மணி அடித்தோடனே இன்னும் கொஞ்சம் தூரம் சத்தம் போய் அடுத்த முரசு மண்டபத்தை அடிக்குமா. இப்படியே ஒவ்வொரு முரசு மண்டபத்துக்கும் அந்த சத்தத்தை கடத்துவாங்க. கடத்தி அவரோட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கடைசி மணியை அடிப்பாங்க. அடித்த கையோட என்ன அர்த்தம்னா ஓகே, திருச்செந்தூரில் பூஜை நல்லபடியாக நிவர்த்தி ஆச்சு, முடிச்சிட்டாங்க. இப்போ தான் அவர் சாப்பிடுவாராம். இதே மாதிரி தான் காலையில் பூஜைக்கும் இரவு பூஜைக்கும் 2 பூஜைக்குமே அவர் இந்த மணி அடித்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு அவர் சாப்பிடுவாராம். இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தா திருச்செந்தூருக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் அங்கங்கே முரசு மண்டபங்கள் இருக்குது. முன்ன அளவுக்கு எல்லா முரசு மண்டபமும் இல்லை, எல்லாம் இடிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் அங்கங்கே 1, 2 இருக்குது. நீங்கள் பாருங்களேன், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.